வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க, சுதந்திரமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு சுதந்திர தின விழா. அதுக்கு முன்னோட்டமாக இன்றைக்கி அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு அரசு அலுவலகம், பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனம், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி அதுக்கு ஒரு வணக்கம், மரியாதை செலுத்துவாங்க. அதை யார் ஏற்றுவாங்க? அந்த கொடியை அந்தந்த அலுவலகத்தின், நிறுவனத்தின் அதிகாரி, உயர் பதவியில் இருப்பவர்கள் தான் ஏற்றுவாங்க. இதுதான் நடைமுறை, இதுதான் வழக்கம். இந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே தான். யார் உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒருவேளை அவர் அன்னைக்கு வர முடியல, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க ஏற்றுவாங்க. இது ஒரு மரபு, சம்பிரதாயம். நம்ம நண்பர் ஒருத்தர் கூட்டுறவுத்துறையில் இருக்கார். அவர் என்னவா இருக்காருன்னா கோஆப்ரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார், சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த கேடரில் ஒரு சொசைட்டியில் எஸ்ஓவாக இருக்கார். எஸ்ஓனா யாருங்க? ஸ்பெஷல் ஆஃபீஸர். நிர்வாக குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க இல்லாத பட்சத்தில் சில சமயம் சூப்பர் சீட் பண்ணிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் இருக்கார். இப்போ அந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் உயர் பதவி அதிகாரி, சரிங்களா? அந்த சமயத்தில் இவர் பணியில் இருக்கும்போது ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றுற தினம் வருது. அப்போ எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆகியிருக்காங்க. அந்த சங்கத்தின் முன்னாடி அந்த கொடி மரத்துக்கு கீழே எல்லாரும் நிற்கிறாங்க. எஸ்ஓவும் நிற்கிறாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கொடி ஏற்ற வேண்டிய சமயம். அப்போ ஐயா கொடி ஏற்றலாங்களா? ஏற்றலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்ன சின்ன விஷயம்? இவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு தெரியுங்களா? பெரிய காரியங்க அது. சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியாது. பெரிய மனசு வேணும். ஒரு சின்ன சின்ன துண்டு பேப்பர் ரெடி பண்ணி முதல்லையே இந்த அலுவலகத்தில், அந்த சங்கத்தில் பணிபுரிகிற எல்லாருடைய பேரையும் எழுதி ரெடியாக உருட்டி வச்சுருக்கார். அதில் பர்மனன்ட் ஸ்டாஃபில் இருந்து, டெம்பரரியில் இருந்து, வெளியில் நிற்கிற வாட்ச்மேன் வரைக்கும் ஒருத்தரையும் விடலை. அவர் டாப் டு பாட்டம் எழுதியிருக்கார். எழுதி இப்போ குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கிற செயலாளர் உட்பட யாருக்குமே தெரியாது. சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. எஸ்ஓ வருவார், சம்பிரதாயமாக கொடியேற்றுவார். அதுக்கப்புறம் மிட்டாய் கொடுப்போம், சல்யூட் அடிப்போம், பாட்டு பாடுவோம், எல்லாம் முடியும். தேசிய கீதம் பாடுவோம், போயிடுவோம். அவ்வளோதான் வழக்கமாக நடக்கிறது. இங்கே ஒரு புதுமையை புகுத்தி என்ன பண்ணிட்டாரு, அதில் ஒரு சிலர், அந்த ஊழியர்களில் சில பேர் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் வந்திருக்கு. டக்குன்னு இவர் என்ன பண்ணார், ஆஃபீஸ்குள்ளே போய் டக்குன்னு ஒரு சின்ன டப்பா மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதுக்குள்ளே எல்லா சீட்டையும் போட்டார். நல்ல ஒரு குலுக்கி இருக்கையிலே ஒரு சின்ன குழந்தைய பார்த்து கூப்பிட்டு ஒரு சீட்டு எடு அப்படிங்கிற. சரின்னா அந்த குழந்தை இந்த கையை விட்டு ஒரு சீட்டை எடுத்து கொடுக்குது. அதை பிரித்து படித்து பார்த்தா ஒரு பெண்ணினுடைய பெயர் வருது. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, அந்த பெண் நிரந்தர ஊழியர் அல்ல, டெம்பரரியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கொடியேற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவிச்சிட்டார். இந்த தடவை என்னுடைய விருப்பப்படி சீட்டில் யார் பேர் வருதோ அவங்க கொடியேற்றணுங்கிறது என்னுடைய முடிவு. இந்த பெண்ணோட பேர் வந்திருக்கு, நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லி சகல மரியாதையோடு அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க கொடி ஏற்றுறாங்க. அவங்க மனசில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த உணர்வுகளை நான் சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய மனம் என்ன விதமான உணர்வுகளை அனுபவிச்சிருக்கும் பாருங்கள். ஏன்னா இது சாதாரணமாக எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. யார் ஏற்றினாலும் கொடிக்கு மரியாதை செலுத்துறது தான் முக்கியம், கொடிக்கு மரியாதை செலுத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு ஏற்ற வச்சான். அது கூட இவராக பார்த்து யாரையாவது கூப்பிட்டா அது ஒரு பார்ஷியாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு குலுக்கல் முறையை தேர்ந்தெடுத்தார். நான் கொடியேற்றினேன்னு அந்த பொண்ணு எத்தனை பேருக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா? இப்படி ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதே போல் மற்றவங்க செய்யறதுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணிச்சு பாருங்க. இந்த இடத்துல அவருக்கு நான் பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். எஸ்ஓ சார், யூ ஆர் ரியலி கிரேட். இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரில. யூ ரியலி கிரேட். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதை பார்த்து பல பேர் இதே மாதிரி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்புங்க. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மேலும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.